பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் உங்களுக்காக, உங்களது குடும்பத்திற்காக, உங்களது ஊரிற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான நம்பிக்கையின் வேத வார்த்தை 1 யோவான் 1:7 ஒரு பகுதியில் சொல்லியிருப்பது போல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? இந்த அதிகாலை வேளையில கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், என்னுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, முன் வீட்டுக்காரர் தினமும் அதிகாலையிலே எழுந்து தனது வாகனத்தை துடைத்து கழுவி சுத்தம் செய்வது வழக்கம். இது தினமும் நடக்கின்ற காரியம். அது சுத்தப்படுத்த வேண்டியதுதான். இது இப்படி இருக்க, இந்த வாகனத்தை பார்க்கிலும் பெருமதிப்பு மிக்க தேவனுக்கு பிரியமுள்ள பரிசுத்த பாத்திரமான நமது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்தப்படுத்துவது எத்தனை அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ ஆவியானவரால் கிருபையாய் நாம் தினமும் புதுப்பிக்கப்படுவது எத்தனை முக்கியமான காரியம் என்பதை நாம் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய கிருபை காலைதோறும் புதியதே. அந்த கிருபையால் புதுப்பிக்கப்படுவது எத்தனை மேன்மை தேவனுடைய பிள்ளைகளே. சாத்தானின் பொய்யான நய வஞ்சனையால் ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு அன்று கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தில் விழுந்த போது மனுக்குலம் கரைப்பட்டு போனது. அந்த நிலையில் சுத்திகரிப்பு மிகவும் அவசியமாக இருந்ததினாலே நம்முடைய சாயலை கொண்ட மனுகுலத்தை பரிசுத்தப்படுத்தி மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி வந்தார். ஆண்டவரும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மையே தாழ்த்தி சிலுவை மரணத்தை ஏற்று தமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவங்களற்ற நம்மை கழுவி சுத்திகரித்தார் என்று, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று தமது பரிசுத்த தேவாலயத்தை சுத்திகரித்த இயேசு தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நம்மை இன்றும் கூட சுத்திகரிக்க வல்லவராயிருப்பார், சுத்திகரிப்பார் என்று எத்தனை பேர் நம்மில் விசுவாசிக்கிறோம்? இப்படி இருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் நாம் பாவத்துக்கு நாம் தோள் கொடுக்கலாமா? தேவனுடைய பிள்ளைகளை, இன்னமும் மீட்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நிச்சயம் நம்மிடம் இல்லை என்றால் இன்றைய கரைப்படிந்த பாவ வஸ்திரங்களை நாம் களைந்து போட்டு கரை நீக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எபிரேயர் புஸ்தகம் 9:14 கூறியிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளில் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமீன், ஆமீன்.